நம்ம இன்றைக்கி வந்து பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அது கொஞ்சம் பச்சரிசி மாவு பிணைஞ்சிக்கிருவோம். சும்மா பேருக்கு 2-3 உப்பு ஒன்றும் ரொம்ப தேவைப்படாது. தண்ணியை ஊற்றி நம்ம மாவை கெட்டியாக பிணைஞ்சிக்கிருவோம். நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் மாவை. எப்பயுமே கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் வீட்டு மாவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சளிச்சு பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வண்டு வச்சிரும் எதுவும். இதை வந்து கெட்டியாக பிணைஞ்சிக்கிறோம். மாவு வந்து நல்லா பால் கொழுக்கட்டைக்கு பச்சரிசி மாவு நல்லா பிணைஞ்சிருக்கோம் கெட்டியாக. இப்போ நம்ம வந்து நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்குவோம். மாவுக்கு வந்து உப்பு ரொம்ப போட்டுறக்கூடாது, கொஞ்சம் தான் போடணும். ஏன்னா நம்ம வந்து இனிப்பு போட்டு செய்கிறதுனால ரொம்ப உப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்படி நீளமாக போட்டால் நல்லாயிருக்கும். நீளமாகவும் போடலாம், அப்படி உருட்டி நம்ம அப்படி உருண்டையாகவும் போடலாம். நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் உருட்டிட்டு பார்ப்போம். நம்ம இன்னைக்கு பால் கொழுக்கட்டைக்கு வந்து கருப்பட்டி போட போகிறோம். நல்ல கருப்பட்டினா நம்ம கைட்ட பிச்சாலே வந்துடும். ஒரு தட்டு தட்டுன்னு வந்துடும். நல்லா மா கணக்கா சாக்லேட் மாதிரி இருக்கு. உடவிடாமல் கல் மாதிரி இருக்குதுன்னா அது வந்து கலப்படம் உள்ள கருப்பட்டி. இப்படி பிச்சை உடனே நமக்கு நல்லா சாக்லேட் மாதிரி வருது அப்படின்னா நல்ல கருப்பட்டி. பால் கொழுக்கட்டைக்கு நம்ம கருப்பட்டி போட்டு செஞ்சோம்னா நல்ல மணமாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சம் ஊற்றினா போதும். கரையிற வரைக்கும் தான் நம்ம காய்ச்சணும். அது எந்த பால் பதமும் தேவையில்லை. கருப்பட்டி ஃபுல்லாக கரையணும். நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோம், தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இதில் தான் நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த உருட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா போடுவோம். கலக்க போட்டோம்னா ஒட்டாமல் வெந்து வரும். மொத்தமாக தூக்கி நம்ம தட்டிட்டோம் அப்படின்னா வேகிறதுக்கு கொஞ்சம் அப்படியே மொத்தமாக களி மாதிரி ஒட்டிக்கிறோம். அப்புறம் நம்ம கரண்டியை வச்சு அப்படியே கிளறி விட்டு எடுக்கணும். தண்ணி நிறையா வைக்கணும். தண்ணியை கொஞ்சமாக வச்சிட்டோம்னா நமக்கு கொழுக்கட்டை வந்து அப்படி கெட்டியாக கூழ் மாதிரி ஆயிரும். இன்னும் தேங்காய் பால் ஊற்றுவோம், கருப்பட்டி பாகு ஊற்றுவோம். அப்படிங்கும்போது கொஞ்சம் தண்ணி எனக்கா ஆகும். நம்ம டம்ளரில் ஊற்றி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். நம்ம கொழுக்கட்டை எல்லாம் போட்டோம், கொதிச்சுக்கிட்டு இருக்கு. லேசாக அப்படி கிளறி விட்டுக்கிறணும். ஏன்னா அடியில் வந்து ஒட்டிடக்கூடாது. இது நம்ம பெருசு பெருசாக போட்டிருக்கிறதுனால 1-2 உடையத்தான் செய்யும். இது நல்லா கொதித்து ஒரு 1/4 மணி நேரம் வேகணும். கொழுக்கட்டை வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த பச்சரிசி மாவை கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம். இதை ஊற்றிக்கிறோம். இதை ஊற்றிட்டோம்னா திக்காக இருக்கும். தண்ணி எனக்காக இருக்கிறது கொஞ்சம் திக்காயிரும். இது கொஞ்சம் வெந்து வரும். இப்போ நம்ம வந்து கருப்பட்டி பாகு வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கிறோம். வடிகட்டி ஒரு வட்டு கருப்பட்டி போட்டோம்.
இது வந்து நல்லா இனிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். பால் கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். சீனி போட்டும் காய்ச்சலாம், வெள்ளையாக இருக்கும். இது கருப்பட்டி போட்டிருக்கிறதுனால இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசம். இது நல்லா கொதிச்சு வரும். இப்போ கொஞ்சம் நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கிடுவோம். ஏலக்காயை வந்து நம்ம சீனி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா சலித்து தொலியெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கோம். நல்லா அது ஆறின உடனே நல்லா வந்துடும். நம்ம மாவு கரைச்சி ஊற்றுனதுனால திக்காரு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கணும். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். கடைசி வரைக்கும் ஊற்றிட வேண்டாம். அதில் வந்து லேசாக அந்த கருப்பாக இருக்கும். கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் எல்லாம் ஊற்றிட்டோம். இப்போ மேட்டாப்பில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கிறோம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது குடிக்கும்போது, பால் கொழுக்கட்டை குடிக்கும்போது நல்லாயிருக்கும். தேங்காய் அப்படி மென்று சாப்பிட்றது. இன்னும் கொஞ்சம் இது கொதிச்சு வரட்டும். பால் கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொழுக்கட்டை வந்துருச்சு. நல்லா கொஞ்சம் ஆறின உடனே டம்ளரில் ஊற்றி குடிக்கிற அளவுக்கு இருக்கும். சூடாக வந்து இப்படி குடவலான்னு இருக்குது. இன்னும் ஆற கெட்டி ஆயிடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். பிள்ளைய ஸ்கூல் விட்டு வந்த உடனே என்ன துன்பம்னு வருங்க. இப்படி ஒரு நாளைக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குருங்க. நம்ம கடையில் வந்து எதாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து நல்லா சுத்தபத்தமாகவும் செய்வோம். நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு செய்வோம். எதுவும் கலப்படம் பண்ண மாட்டோம். சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய ஆளுகளுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். வயசானவங்க கொழுக்கட்டை மெல்ல முடியாட்டாலும் இந்த இந்த பாயசம் கணக்காக இருக்குல்ல, இந்த சாறு, இந்த தேங்காய் பால் சாரை ஊற்றி கொடுத்தாலே குடிச்சுக்கிடுவாங்க. நல்லாயிருக்கும். சாயங்காலம் நேரத்துலாம் டீ போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு நல்லா சூடாக குடிக்கலாம். நல்லாயிருக்கும். சில பேர் சுக்கு போடுவாங்க. நான் சுக்கு போடலை. சுக்கு போட்டால் சின்ன பிள்ளைய குடிக்க மாட்டாங்கன்னு நான் சுக்கு போடலை. சுக்கும் போடலாம். பால் கொழுக்கட்டையில் சுக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும். பருத்தி பால் கொழுக்கட்டைக்கெல்லாம் சுக்கு போடலாம். பால் இது வந்து எப்படி இருக்கும்னா, நான் பருத்தி பால் மாதிரி இருக்கும். பருத்தி பால் செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அது குடிச்சு பார்த்தா இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்கி விட்ருங்க.